முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். காட்டில் எவ்வளோதோ விலங்குகளை பார்க்குறோம்ல, ஆனால் 2 விலங்குகளுக்கிட்டும் மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. ஒன்று புலி, இன்னொன்று யானை. இந்த 2 கண்டா அரசாங்கமே பயப்படும். இன்னைக்கு இந்த வீடியோவில் யானையை பற்றி பார்க்க போகிறோம். யானையில் இதுவரைக்கும் தெரியாத 6 அதிசயங்களை சொல்ல போகிறேன். யானைகள் எப்படிலாம் இருக்குது காட்டில் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை தொடர்ந்து கேளுங்க. இந்த முயற்சி முருகேசன் சேனலை இதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். யானை இருக்குல்ல, அது ஒரு கம்பீரமான விலங்கு. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அது நடந்து வர்ற நடையும், அது அப்படியே திரும்பி 2 பக்கம் பார்க்குற பார்வையும் மனுஷனை மிரள வைக்கிற ஒரு விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அது யானை தான். யானை தனக்குன்னு காட்டில் ஒரு ஏரியாவை வச்சிருந்துச்சுன்னா அந்த பகுதிக்குள்ளே யார் வந்தாலும் சரி அதை பற்றி கண்டுக்காமல் எதிர்த்து நிற்கும். எதையும் துணிச்சலாக எதையும் எதிர்கொள்ளும். அதை பற்றி கவலைப்படாது. அந்த காடு முழுக்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு காடுகள் வளர்வதற்கு அடிப்படையாக இருப்பதே யானைகள் தான். யானையினுடைய வழித்தடம் இருக்குல்ல, அது ஒரு முறை அப்படி நடந்து வந்துச்சுன்னா அது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் காட்டை சுத்தப்படுத்திடும். விலங்குகள், மான்கள் எல்லாம் ஓடுறதுக்கு வசதி வாய்ப்பான இடங்களை உருவாக்குவதே யானைகள் தான். யானை போடக்கூடிய லத்தின்னு சொல்லுவாங்க. அது போட்ட உடனே சூடாக இருக்கும். அந்த சூட்டில் வண்ணத்து பூச்சி உட்கார்ந்து அது இனப்பெருக்கம் செய்வதற்கான சூழலை பெறும். அது யானை ஒரு நாளைக்கு 680 கிலோ சாப்பிடும். சாப்பாடு இருக்கிற மரம், தலை, செடி, கொடி எல்லாத்தையும் சாப்பிடும். அதனுடைய கழிவுகள் உரங்களாக காடு முழுக்க பயன்படும். மிகப்பெரிய அளவுக்கு விதைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா யானைகள் தான். யானைகள் 200 கிலோமீட்டர் நடக்கும் ஒரு நாளைக்கு. நடந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஏரியா ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய எல்லை அது எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காது. யானையை பற்றி 6 விஷயம் சொல்கிறேன்னு நான். முதல் விஷயம், அது கையிலேயே மூக்கு இருக்கும். வேற எந்த விலங்குக்கும் கிடையாது. அதனுடைய தும்பிக்கையினுடைய மையப்பகுதியில் தான் மூக்கே இருக்கும். கையிலேயே மூக்கு உள்ள ஒரே விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா யானை தான். 2வது விஷயம், வாயிலேயே கொம்பு இருக்கும். வேற எந்த விலங்குக்கும் கிடையாது. வாயிலேயே கொம்பு இருக்கிற ஒரு விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அது யானை தான். 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலில் அதுக்கு விரல்லாம் கிடையாது, ஆனால் நகம் இருக்கும். நகம் இருக்கும், ஆனால் விரல் கிடையாது. இப்படி இருக்கிற விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா யானை தான். அடுத்து இருக்கிற விலங்குகள்லேயே காது, மிகப்பெரிய காதை கொண்டிருக்கிற விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா யானை. அடுத்து 5, யானைக்குத்தான் வேர்வை சுரப்பிகளே கிடையாது. எந்த யானைக்கும் வேர்க்கவே வேர்க்காது. காரணம் என்னன்னா, அதனுடைய தோல் மட்டுமே 2 சென்டிமீட்டர் அடர்த்தி உள்ளது. அவ்வளவு மொத்தமாக இருக்கும். வேர்வை உள்ள சொறந்தா கூட வெளியில் வர முடியாது. அவ்வளவு மொத்தமாக இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகளே இல்லாத விலங்கு எதுன்னா யானை. கடைசியாக, யானைக்கு விதை கிடையாது, துடி இருக்கும். வெளியிலேருந்து நீங்கள் யானையை பார்த்தீங்கன்னா ஆணும் உறுப்பை பார்க்க முடியுமே தவிர கீழே விதை இருக்காது. விதை இல்லை, துடி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா யானை. இப்படி யானைக்கு இருக்கக்கூடிய 6 சிறப்புகள். இதுதான் யானையை மிகப்பெரிய அளவுக்கு வித்தியாசப்பட்டு பார்க்கிற ஒரு பார்வை. யானையினுடைய பிரம்மாண்டமான நடை எப்படி முக்கியமோ, யானையினுடைய அலாதியான அப்படி திரும்பி பார்த்ததுன்னு வச்சுங்களேன், யானை எவ்வளோ பெரிய விலங்கினத்தையும் ஆட்டங்கான வச்சுக்கோம். அந்த கம்பீரம், அந்த நான் தான் காட்டுக்கு எல்லாம் அப்படின்னு பார்க்குற பார்வை, இதுவெல்லாம் யானையிடமிருந்து
யானையைப் போல உயர்ந்து நிற்க கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதுபோல பல விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பல வீடியோக்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு வேற விலங்குகளை பற்றி தெரியணுமா, கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அந்த விலங்குகளை பற்றியும் தகவல்களை தர இருக்கிறோம். தமிழால் இணைவோம், தமிழால் வேறுவோம். நன்றி.